வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். திஸ் இஸ் பிராண்ட் ஆஃப் லக்ஸுரிஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பீரியன்ட். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க் இவங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபிசிக்ஸ் ஓரியன்ட்டாக அவங்க எப்படி கேட்பாங்க, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்ற ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஃபண்டமெண்டல் வேல்யூஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படி நீங்கள் கொஸ்டின் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வந்து பேஸ் பண்ணி கூட நீங்கள் கொஷினை ரீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கொஷின் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஈஸியாக ஆன்சரபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நம்ம ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த அனினோமீட்டர் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங். ஸோ இது வந்து அட்டாமிக் ஸ்பியரில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஆக்சிஜன் எந்த அளவுக்கு அட்டாமிக் ப்ரெஷரில் இருக்குன்றது எல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்படியே கொஸ்டின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரேடியோ ஆக்டிவோடைய ஆஃப் லைஃப் இயர் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஃபண்டமெண்டலாக தான் கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த டைமில் எப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஒர்க் டன்னு, ஒர்க் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. எல்லாமே இதுக்கு வந்து ஐசோதெர்மல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். 35 34 பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கீங்கன்றது தான் முக்கியம். பாருங்கள், பேசிக்கான லான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்தர் 4 லைன்ஸ் ஆஃப் த சோலார் ஸ்பெக்ட்ரம் ஆர் எக்ஸ்பிளைன் பை, அதை வந்து யார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து நல்ல கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சப்ஜெக்டில் வந்து பேசிக் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இந்த கொஷினுக்குலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் 44 கொஷின் பாருங்கள். லாக்டிஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் குவான்டிடைஸ்டு இன் த ட்ரெம் ஆஃப் ஸ்போனான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே இருக்குது. ஸ்டாட்டிக் கொஷின் மாதிரி தான் ஃபிசிக்ஸில் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த ட்ரெம்ஸ் ஆஃப் காட் பார்ட்டிக்கல் ரெஃபர் டு. காட் பார்ட்டிக்கல் வந்து ஹிக் போசான் தான் காட் பார்ட்டிக்கல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிசிக்ஸ் படித்தவங்க எல்லாருக்குமே அது தெரியும் காட் பார்ட்டிக்கல்னால் என்னென்னு. நீங்கள் பாருங்கள், ரொம்ப எல்லாமே வந்து பேசிக் ஃபண்டமெண்டலாக கேட்டிருக்காங்க. நீங்கள் ஐஐடி, ஜேஇ அந்த மாதிரி எக்ஸாம் படிச்சிருக்கீங்கனால கூட ஃபிசிக்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுவே நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம். மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க, நம்ம ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இஃப் பேட்கஸ் பால் இஸ் ஹையஸ்ட் சேம் த ஃபோர்ஸ் ஈச் டைம் விச் த சுச்சுவேஷன் வித் த பால் இன் த ட்ராவல் இன் த ஃபர்தஸ்ட் இக்னோர் அண்ட் த விண்ட் அண்ட் அதர் எஃபெக்ட் இஸ் நாட் ஸ்டாட்டட் இன் த ஆன்சர். ஸோ ஒரு ரூமில் வந்து பேஸ்கெட் பாலை வந்து அவங்க சேம் போர்ஸில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதோடைய எப்படி அது வந்து அதே போர்ஸில் இருக்கணும். அப்போ வந்து அந்த இடம் வந்து வார்மாக இருக்கணும், இல்லை ட்ரை ஏர் இருக்கும். கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், 67 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 68வது கொஸ்டின் பாருங்கள். இதெல்லாம் வந்து செல்சியஸ் பேஸ்டு. கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சாலும் நீங்கள் இதெல்லாம் போட்டுடலாம். இது வந்து எர்த்து ஸ்பீடு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து 70வது கொஷின் பாருங்க. அடுத்து 71வது கொஷின், 72, 73 கிலோவாட் மெகாவாட்னு இதை மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்ஸிமம் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேக்ஸிமம் மினிமம் வந்துட்டாலே வந்து உங்களுக்கு ரொம்ப ஆன்சர் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து 74 கொஸ்டின் பாருங்கள். அஸ்ட்ரானமிட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஒன் வே ஜெர்னியில். அப்போ சியோடைய வெலாசிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் வெலாசிட்டி ஃபார்முலா போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், 75 questions. AC roomல maintain the 18 degree Celsius and the person is 35 centimeters unclothed. ஸோ அப்போ வந்து அவனுக்கு என்ன மாதிரியான கிலோ ஜூலில் வந்து அது ரெடியூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 77, அப்புறமா 78, 79, அடுத்து 18th. ஓகேங்களா, 18th மொத்தம் வந்து 80 கொஷின் கேட்டிருக்காங்க. 80 கொஷினில் நீங்கள் 50% மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம் ஈஸி டு இஸ்ரோ எக்ஸாம். ஸோ இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நம்ம ஒரு சில இடத்துல ஸ்பீடாக வந்திருப்போம். நீங்கள் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து உங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ரீசெண்ட் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.